சிறப்பான வாழ்வியல் வசந்த யோகா மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் புலன் இன்பங்களும் பஞ்சதன் மாத்திரையும் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். முந்தையோர்கள் எத்தனையோ பேருண்மைகளை அறிந்தார்கள். அந்த தலைப்புகளிலே இன்றைக்கு பெரிதும் பேசப்படாமல் நின்று போன ஒரு தலைப்பு தான் பஞ்சதன் மாத்திரை என்று சொல்லக்கூடியது. இன்னைக்கு யார்கிட்டயாவது போய் கேட்டீங்கன்னா இது என்ன மாத்திரை புதுசான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நம்முடைய முந்தையோர்கள் ஆய்ந்து அறிந்து உணர்ந்து பிறருக்கும் உணர்த்தி சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அது நம்முடைய உடல், உயிர், ஜீவகாந்தம், மனம், அறிவு இவற்றை பற்றியது என்று சொன்னால் மிகையாக. இருந்தாலும் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில என்ன நிகழ்கிறது என்று சொன்னால் இன்ப நுகர்வு என்று சொல்லக்கூடியது எது புலன்களாலும் மனதாலும் கூட மகிழ்வாக எண்ணப்படுகிறதோ அந்த ஒரு விஷயத்தை நோக்கிய பயணம் அது எல்லா உயிர்களுக்கும் உள்ளது என்றாலும் குறிப்பாக மனித உயிர்களுக்கு சிந்தனை திறன் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே நாம் எது என்ன ஏன் எப்படி எங்கிருந்து எதுவாக என்று சிந்திக்க முடிகிறது. இதை பற்றி அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சுருங்க சொல்கின்றார்கள். புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம் என்று சொல்லுகிறார்கள். புலன் வழி உயிராற்றல் செலவாகிறது. ஆம், நாம் பார்க்கிற போது நம்முடைய உயிராற்றல் கண்களின் மூலமாக சென்று அங்கே உள்ள ஒரு அழகிய ஒரு பூந்தடாகம் அந்த விஷயத்தை பார்க்கிறோம். இப்போ அதில் தாமரையோட பூத்திருக்கிற ஒரு அழகிய காட்சி. அப்ப அதில் போய் நம்முடைய பர்செப்ஷன் ஜீவகாந்த மோதி தான் அங்கே ஒளியானது அங்கே பட்டு நம்ம கண்ணுக்கு வரும்போது தான் நம்ம ரியலைஸ் பண்ண முடியுதுன்னு தெரியும். உங்களுக்கெல்லாம் ஒரு இருட்டு அறை, அழகான தாமரை படம் வச்சிருக்கேன், நீங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா எப்படி தெரியும்? லைட்டை போடுங்க அப்பதானே தெரியும்னு சொல்றோம். அந்த லைட்டை போட்டா என்ன நடக்குது? அந்த பொருளிலே ஒளியானது பட்டு நம்ம கண்ணில் திரும்ப சேரணும், ரிஃப்ளெக்ட் ஆகி வரணும். அப்ப அந்த பொருளிலிருந்து வரக்கூடிய ஒளியை உணர்கின்ற நிலை இங்கே எதுவாக என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, நம்முடைய உடலிலே செல்களாலே அமைக்கப்பட்ட கட்டமைப்பு என்பதை அறிவோம். இந்த செல்களுக்குள்ளே செல் சுவர், சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் இதெல்லாம் இருந்தாலும் இந்த உயிர் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பது மிக சிறப்பாக ஆய்ந்து அறியப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில உயிர் என்று சொல்லக்கூடியது இருக்கிறது என்பதை உணர்கிறோம். எப்படி மின்சாரம் இருக்கான்னு கேட்டால் மின்சாரம் இருக்கு, நீ அதை பார்த்திருக்கியான்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? அது அந்தந்த கருவிகளிலே ஒளியாக வெப்பமாக குளிர்ச்சியாக ஒளியும் ஒளியுமாக என்றெல்லாம் வெளிப்படுகிற போது மின்சாரம் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். மின்சாரம் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்ல தெரியுது. ஆனா நீ பார்த்திருக்கியான்னா எப்படி முடியாதோ அது போலதான் உயிராற்றல் என்று சொல்லக்கூடியது. நம்முடைய உயிராற்றல் இருக்கிறது. அது எவ்வாறு வெளிப்படுகிறது என்று சொன்னால் புலன் வழியாகத்தான் வெளிப்படுகிறது. அதைத்தான் வேதாத்திரி மகரிஷி சொன்னாங்க, புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என்று சொன்னார்கள். ஆம், இப்ப ஒவ்வொரு உயிருக்கும் அந்த ஆற்றல் மேம்பாடு இருக்கிற போது அது ஆரோக்கியமா யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா
யாராவது வம்பு கிடைச்சா கூட பேசலாம், வம்புக்கு வந்தா கூட அடியை போடலாங்கிற அளவுக்கு இருக்கும். இது ஆற்றல் களமாக இருக்கிற இளம் உள்ளங்களை சொல்லலாம். ஒரு நல்ல முதியவர்கிட்ட போய் 85 வயசு முதியவர்கிட்ட போய் என்னங்கய்யா நம்ம ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வருவோமான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? என்னாலாம் இப்போ நடக்கிறதே கஷ்டமாக இருக்குங்க, எங்கே வடநாட்டு டூர் போகிறதுன்னு கேட்பார். உண்டா இல்லையா? அதுதான் உண்மை. அப்போ அந்த இளமையில் இருக்கின்ற எழுச்சி, அது உயிர்கள் ஆற்றலை பெறுவதற்காக செய்கின்ற முயற்சி எதிலிருந்தெல்லாம் பெறுவது என்று சொன்னால் நமக்கு தெரியும். உணவிலிருந்து, காற்றிலிருந்து, நீரிலிருந்து, விண்துகள்களில் இருந்தெல்லாம் ஆற்றல் பெற முடியும். மறந்துடக்கூடாது. சாப்பிட்டா ஆற்றல் வரும்னு சுருங்கா பேசிடக்கூடாது. உணவிலிருந்து, நீரிலிருந்து, காற்றிலிருந்து, விண்துகள்களில் இருந்தெல்லாம் ஆற்றல் பெற முடியும். அப்ப உணவு என்ன ஆகுது? தன்மாற்றம் ஆகிறது. இங்க உள்ள போகும்போதே வாயில நன்றாக மென்று உமிழ்நீரோடு கலந்து இங்க அது டைஜஷன் ஆகும். அது அந்த உணவுக்குழல் வழியா செல்லும் போது அது ஈஸியா உள்ள போய் இறங்கிறதுக்கு, தொண்டை அடைக்காம இறங்கிறதுக்கு அதற்கு ஒரு நீர் சுரக்கும். இரைப்பைக்கு போய் சேர்ந்த உடனே அங்க ஹெச்சிஎல்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரந்து ரெடியா இருக்கு. அது அந்த உணவை வந்த உடனே அதை டைஜஷன் பண்ற, சுருங்கி சுருங்கி இரைப்பை விரியுதுன்னா மறைஞ்சிருக்கும், அதை டைஜஷன் பண்ற வேலையை செய்யுது. அதோட முடிஞ்சிருந்தா நாம என்னமோ சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு மட்டும்தான் நினைக்க முடியும். அந்த வேலையை மட்டும்தான் நாம செய்ய முடியும். ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த நமக்கு தெரியும். ரசாயனங்கள், அமினோ அமிலங்கள், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், உப்புச்சத்துக்கள், மாவு பொருட்கள் எல்லாம் அறிவோம். அப்ப இது எல்லாமே என்ன ஆகணும்? தன்மாற்றம் பெற வேண்டும். தன்மாற்றம் பெற்று முழுமையா டைஜஷன் ஆகிறதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும்ன்றத நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்ப அந்த உண்ணப்பட்ட உணவானது அப்படியே உள்ள போய் குடல் வழியாக செல்லுகிற போது அது தந்துகிகள்னு இருந்து அதை என்ன பண்ணி ஜூஸ் அப்டாக்ட் பண்ணிக்குது. தந்துகிகள்னு இருக்கு. அது அதுல இருந்து சத்தை உறிஞ்சிக்குது. அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். சத்தை உறிஞ்சிக்குது. அப்ப இன்னும் கழிவு பொருள் தான் சிறுகுடல் முழுவதும் அது நீளமானது. அது வழியா போறதுக்குள்ள பூரா எனர்ஜியை தன்மாற்றம் பெற்று வாங்கிக்குது. கழிவு பெருகுடலுக்கு போய் உரிய நேரத்தில் அதை வெளியே போகணுங்கிற உணர்வை ஏற்படுத்துது. இது நாம் அறிவோம். இப்ப அந்த குடல் மூலமாக உறிஞ்சப்பட்ட, தந்துகிகள் மூலமாக உறிஞ்சப்பட்ட அந்த ரசம் இருக்கிறது பாருங்கள், அதுல தான் ஆற்றல் இருக்கு. இப்ப அது என்ன ஆகும்? அதுல உள்ள எண்ணெய் பொருள்கள், கொழுப்பு பொருள்கள் இருக்கும்ல, அதெல்லாம் தசையாக கொழுப்பாக சேர்த்து வைக்கப்படும். எப்பயாவது உடலுக்கு உணவு கிடைக்காம கஷ்டப்படும் போது அந்த கலோரிகள் எரிஞ்சு அது இங்க எனர்ஜியா மாறிக்கும். அப்ப கொழுப்பு இருக்குன்னாலும் இங்க உரிய உடற்பயிற்சியோ உழைப்போ அல்லது பசி கலப்போ வருகிற போது அதை டேலி பண்ணிக்கிற வேலையை அது செய்யுது. அப்ப அந்த ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, மூளையாகி, விந்துநாதம் ஆகிறது. இது 7 தாதுக்கள்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த 7 தாதுக்களாக தன்மாற்றம் பெற்று உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலை விந்துநாதம் என்று சொல்றோம் இல்லையா, அதைத்தான் குண்டலினி சக்தி என்று குறிப்பிடுகிறோம். அதனுடைய பொட்டன்ஷியாலிட்டி, ஆற்றல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பொட்டன்ஷியாலிட்டி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த எனர்ஜி அதிகமாகி அதிகமாகி அழுத்தம் அதிகமாகி அடர்த்தி அதிகமாகி உரிய சேமிப்பு நிகழ்ந்த போது எங்கன்னு எனர்ஜெட்டிக்கா இருக்கான், சக்தி பூர்வமா இருக்கான், விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ்மேனா வெளிப்பட முடியுது, இல்லை கல்வியில மேம்பட்டு வெளிப்பட முடியுது, ஐக்கியூ பார் பிரமாதமா இருக்குன்னு சொல்லலாம். இது வளர்நிலை என்று கொள்வோம். இப்ப இதே ஆற்றல் இத நாம உணரணும்னா அதுக்கு தான் புத்தர் தன்னுடைய விபாஷனா தவத்துல நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க.
நீங்க நன்றாக உங்க மூச்சை கவனிச்சு ஆனாபானா தவத்துல செய்யுங்க. அப்ப அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட அந்த மூச்சை கவனித்தல் என்ற கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக எந்த அளவுக்கு நீங்க நல்லா கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்களோ அப்ப அந்த ஹீட்டு குவிஞ்சு பேராற்றலா ரெடியா இருக்கு. அதை அப்படியே உச்சியிலிருந்து எப்படி தவம் முடிஞ்ச உடனே உடம்பு பூரா பரவறதுக்கு வேதாதிரி மகர்ஷி சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் விபாசனாவும் இப்போ ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கும். கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. உச்சியிலிருந்து உடம்பு பூரா பரவுறது மட்டும்தான் தவம் முடிஞ்ச உடனே நம்ம செய்யறோம். விபாசனாவில் என்னன்னா உச்சியிலிருந்து உடம்பு பூரா தவம் பரவுறதும் மீண்டும் அந்த சக்தியை ஒவ்வொரு உள்ளுறுப்புகளாக கவனித்து மேலே வர்றதும் மறுபடியும் கீழே வர்றதுமாக டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் விபாசனா தியானம்னு சொல்லப்படும். இது எந்த வகையில நமக்கு புரிய வைக்கிறது? அதாவது உயிராற்றல் செயல்படுவதை, உயிராற்றல் நாக்குல எப்படி செயல்படுகிறது? அங்க ஒரு மசால் வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வடையை எண்ணெயில போட்டு எடுக்கிற வாசனை என்ன பண்ணுது? இங்க அப்படியே நம்ம மூக்கு என்ற கருவியின் மூலமாக அதை சென்ஸ் பண்ணுது. சென்ஸ் பண்ண உடனே ஆஹா ஜோரா வடை வாசனை வருது, சீக்கிரம் வடை தட்டில் வருமான்னு அந்த வடையை ஏற்கனவே சாப்பிட்ட அனுபவம் இருக்கு பாருங்க. அப்ப அந்த வடை இப்ப பச்சை ரைஸ் ஆயிடுது மனக்கண்ணில். இப்ப வடையை முதலா பார்த்த போது எப்படி பதிஞ்சிருப்போம்? வடைன்னா தெரியாது, பார்த்துட்டோம் இதுதான் வடை என்ன. சரி, இன்னொரு தடவை என்ன பண்றாங்க, இது இந்த வடை இல்லைங்க இது வேற வடைன்னு போட்டு தர்றாங்க வச்சுக்கோ. ஓ இது அப்படியா, இது பருப்பு வடை இது உளுந்து வடையான்னு ஐடென்டிஃபை பண்றீங்க பாருங்க. அப்ப முதலாக வடைங்கிறத சுவைத்து பார். ஒரு கூட்டா இருக்கட்டும், ஒரு பொரியலா இருக்கட்டும், இல்லை வித்தியாசமான ஏதோ ஒரு உணவு புதுசா செஞ்சு கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதே இல்லை. சரியா? இன்னைக்கு மேடம் ஒரு பொரியல் பண்ணாங்க, என்னன்னா அப்புறமா கேட்டுக்கோங்க அவங்ககிட்ட. அது மாதிரி என்னன்னு கேட்டால் யூடியூப்ல பார்த்து பண்ணேங்கிறாங்க. இப்போ பண்ற வரைக்கும் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுமா? சொன்னா ஓ இப்படி ஒரு ஐட்டமானு தெரிஞ்சுங்க. அதை பண்ணி கொடுத்து அதை பார்க்கும்போது ஒரு இம்ப்ரெஷன், அதுக்காக சொல்றேன். இப்போ வடையை சொன்னா உங்களுக்கு வடையை தான் தெரியுமே, ஒரு வடையே சொல்றாங்க. இப்போ அந்த ஒரு புதிய ஐட்டம் செஞ்சு கொடுத்தத பார்க்கிற போது ஓ இதுதான் அந்த ஐட்டமா நீ சொன்னதா அப்படின்ட்டு ஐடென்டிஃபிகேஷன். அப்புறம் அதை எடுத்து ஒரு விள்ளல் வாயில போட்ட உடனே அந்த வாசனை மூக்குக்கிட்ட வச்சு பார்க்குறோம், அப்புறம் சாப்பிட்றோம். இப்போ என்னாச்சு? காட்சி, வாசனை, சுவை, அதை மென்று தின்கின்ற போது ஏற்படுகின்ற மொறுமொறுப்பு, அது சத்தமா கூட கேட்கலாம் காதுல. நல்லா முறுக்கு சாப்பிட்டா எப்படி கரபுரன்னு சத்தம் வருது. இது எல்லாம் சேர்ந்து நாக்குல துளாவி நம்ம உயிராற்றல் நாக்கு என்ற கருவியின் மூலமாக வெளிப்பட்டு அந்த உணவை என்ன பண்ணுது? நல்லா ஸ்பர்சிக்கிறது, தொட்டு பார்க்குற மாதிரி நாக்கு உணவை தொட்டு பார்க்கிறது. இப்ப நல்ல உடம்புக்காரன் வேலைக்கு உணவு கொடுத்தா கணக்கா சாப்பிட்டுக்கிறான். சில பேர் வேலை கட்ட வேலையில சாப்பிட்றவனும் இருக்கான். ஆனா ஒரு ஆள் இருக்காரு, இப்ப நம்ம கணக்குக்கு இங்க பேச வேண்டிய சப்ஜெக்ட், அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லை. என்னன்னு கேட்டா ஜுரம், நல்ல ஹை டெம்பரேச்சர். இப்ப என்ன இது, என்ன ஜுரம்னா ஏதோ ஒரு எனர்ஜி குறைவா போச்சு, அதை இங்க சமன் செய்வதற்காக உடல்ல ஏற்படுற வளர்சிதை மாற்றம்னு பேர். புரியுதுங்களா? தன்மாற்றம்னு சொன்னோம் இல்லையா, அது வளர்சிதை மாற்றம்னு விஞ்ஞானத்துல பேசப்படுகின்ற வார்த்தை அது. அப்படி இங்க அந்த போய் மாற்றம் ஆகுதுன்னு சொன்னேன், தேங்கி நிற்குதுன்னு சொன்னேன், தேவைப்பட்ட போது உடம்புக்கு ஆற்றலா மாறுதுன்னு சொன்னேன்ல, அதுதான் வளர்சிதை மாற்றம்னு சொல்றோம். இது இவங்க சயின்ஸ் பேசுற வார்த்தை. நாம என்ன சொல்றோம்? இத தன்மாற்றம்னு சொல்றோம். தன்மாற்றம் இப்ப என்ன ஆகுது? உடம்புல இருக்கிற உயிராற்றல் புலன் மூலமாக செலவாகிற போது
நம்ம எனர்ஜி தான் செலவாகுது. எங்க இருக்கும்போது எவ்வளவு வேணாலும் ஆட்டம் போடுறாங்க. ஆனா உடம்பு சரியில்லாதவன பார்த்தாச்சு. இவனுக்கு உடம்பே சரியில்லை. இப்ப இங்க ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி, குறைபாடு, ஆற்றல் குறைபாடு வந்துருச்சு. அது என்ன குறைபாடுன்னு அப்புறம் தான் டாக்டர் கிட்ட போனா தெரியும். சித்த மருத்துவர்கிட்ட போனா நாடி பிடிச்சு பார்த்து வாதபுத்த ஸ்டேட்மெண்ட்ல எது வித்தியாசமாயி போச்சுன்னு சொல்லுவாரு. டாக்டர் கிட்ட போனா என்ன கூடி போச்சுன்னு அவங்க டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்க போறாங்க. அப்படி இங்க அந்த எனர்ஜி குறைஞ்ச ஒருத்தனை போய் இன்னைக்கு உனக்கு கிஃப்ட், நல்ல பார்ட்டி வைக்க போறேன், அருமையான சாப்பாடு உனக்காக, நாம எல்லாம் சேர்ந்து சாப்பிடோம்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஐயா, எனக்கே உடம்பு சரியில்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னை ஆளை விடுமா. என்ன சொல்லுவான்? சரி, நீங்க நான் அன்பா கொடுக்குறேன், என்னங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்களே. நல்லா ஜோரா அவனுக்கு டேபிள்ல வச்சு சாப்பிடுப்பான். இல்லைங்க, எனக்கு பிடிக்கலைங்க, வாயே எப்படியோ இருக்கு அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? திணிச்சு நான் அன்பா கொடுத்தா வேண்டான்னு சொல்றியப்பான், எடுத்து திணிக்கிறீங்க. இப்ப என்னாச்சு? அந்த பொருந்தா உணர்வு அது தள்ளுதே. இப்ப உணவுங்கிறது எல்லாருக்கும் விருப்பமான ஒண்ணுதானே. ஆனா ஏன் அதை ஏற்றுக்கொள்ள முடியல? காரணம், ஜீவகாந்தம்னு ஒண்ணு நம்ம உடம்புல இருக்கு. அது குறைவுபடுகிற போது, காந்த ஆற்றல் குறையும் போது, டெஃபிஷியன்சியா, பற்றாக்குறையா, எனர்ஜி இல்லாம நானே டயர்டா இருக்கேன், என்ன போய் அந்த இன்னொரு வேலை செய்ய சொல்றீங்களேன்னு கேட்பாங்களா இல்லையா? நீங்க இதை பார்த்துருப்பீங்க. யார்கிட்டயும் கூப்பிட்டு ஒரு வேலை சொல்லுவீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? நானே அசந்து போய் உட்கார்ந்துருக்கேன், என்ன ஒரு வேலை செய்ய சொல்றீங்களேன்னு கேட்பாங்க. அப்ப என்னன்னா, ஆற்றல் குறைபாடு. இப்போ இது டேலி ஆகிறதுக்கு என்ன பண்றான்? சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே அதுல இருந்து எனர்ஜி கிடைக்குது. குளுக்கோஸா மாறி அது அது சர்க்கரைன்னு, அந்த சர்க்கரை இல்லை, இது உணவுல உள்ள சர்க்கரை தன்மை. இந்த சர்க்கரை இல்லை, அது உணவு குளுக்கோஸா மாறி ஆற்றலா மாறி. இப்போ எப்படி குளுக்கோஸ் டப்பால வாங்கி நோயாளிக்கு வாயில போட்டா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, அதே குளுக்கோஸ் நரம்பு வழியை ஏற்றினா உடம்பு நல்லா ஆகுது இல்லையா? அது மாதிரி இங்க உடலுக்குள்ள தேவையான தன்மாற்றத்தை பெறுகிறது என்பதையும், குறைவுபடுகிற போது அது பசியாகவோ தாகமாகவோ மற்ற உணர்வுகளாகவோ வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப நல்ல விருந்துன்னு பேசியாச்சு. அந்த விருந்து எப்படின்னு இப்போ உங்களுக்கு சொல்லி ஆகும். நீ விருந்தை பத்தி பேசுனீங்க சார், ஆனா விருந்து எப்படின்னு நீங்க சொல்லவே இல்லைன்னு. சரி, அம்மா என்ன பண்றாங்க? நம்ம எல்லாருக்கும் அருமையான ஸ்வீட்டு, திருநெல்வேலி அல்வா. உங்களுக்கும் அல்வான்னா ரொம்ப பிடிக்கும், சரியா? அதை என்ன பண்றாங்க? ஜோரா ஒரு தட்டுல 2 பீஸ் வச்சு உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஸ்வீட் பிடிக்குமோ அது வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன வச்சுக்கோங்க. என்ன பண்றாங்க? 1 வைக்கல, 2 வச்சுட்டாங்க. அப்போ உங்க மனசுல எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி. எனக்கு இந்த ஸ்வீட் ஏற்கனவே பிடிக்குங்க, அதுவும் பிராண்டு வேற, அந்த ஊர்ல இருந்தே வந்திருக்கு. பழனியில பஞ்சாமிரத சிறப்புன்னு இங்க உங்களுக்கு தெரியும், மணப்பாறையில முறுக்கு சிறப்பு, கோவில்பட்டியில கடல மிட்டாய் சிறப்பு, அது மாதிரி இது திருநெல்வேலி அல்வா சிறப்புன்னு வந்திருக்குது. இப்ப சாப்பிட சொன்னா ஆகா மகிழ்ச்சின்னு சாப்பிடும், உண்டா இல்லையா? 2 சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப அவங்க என்ன பண்றாங்க? அன்போட 3வது ஒண்ணு கொடுக்குறாங்க. 3வது கொடுத்த உடனே வேண்டாங்க வேண்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே, சரி கிடைச்சு இது திருநெல்வேலி அல்வா அங்கேருந்து வந்திருக்கு, சரி சாப்பிட்டு தான் வைப்போமே, அதையும் சாப்பிட்டு. இப்போ அன்பினாலே மீண்டும் மீண்டும் சாப்பிட சொன்னா என்ன ஆகுது? இப்ப 2வது ஸ்வீட்டு 3வது ஸ்வீட்ல குறையுது. 2வது ஸ்வீட்ல கிடைச்ச உச்சபட்ச மகிழ்ச்சி 3வது ஸ்வீட்ல கொஞ்சம் குறைவா தானே ஆகும். 4வது ஸ்வீட்டை கொடுத்து திணிச்சு சாப்பிட சொன்னா வேண்டாம் வேண்டாங்கிறீங்க. கட்டாயமா 5வது சாப்பிட சொன்னா ஐயோ ஆளை விடுங்க, என்னால முடியவே முடியாது, திகட்டி போச்சுன்னு சொல்லுங்க. திகட்டல் என்றால் என்ன? இன்பம் அந்த பொருளிலே இருப்பது உண்மையாக இருந்தால் அதை இங்கே இன்பம் தானே கொடுத்துருக்கணும். அங்க என்ன வம்பு நடந்திருக்குன்னு கேட்டா,
நம்ம உடம்புல ஜீவகாந்த சக்தி எழுச்சி பெற்று துய்ப்பதற்கு தயாரா எங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கிற வரைக்கும் கண்ணு காது மூக்கு எல்லாம் வாங்கிக்கும். கொண்டா கொண்டா எனக்கு சந்தோஷம். ஒரு நாளைக்கு 3 ஷோ பார்க்குறேன் படம்னு பார்க்கறது உண்டு. சரியா? தீபாவளி அன்னைக்கு நானும் பார்த்துருக்கேன். சரியா? ஒன்றும் தப்பு சொல்ல அந்த காலம். ரைட். அது மாதிரி இப்ப காட்சி எங்கே, சுவை எங்கே, ஓசை எங்கேன்னு இது எல்லாமே என்ன ஒரு அளவுக்கு மேல போனா அதுவே பொருந்தாத உணர்ச்சியாக மாறுகிறதே என்ன காரணம்? ஓசை. நல்ல பழனியில தைப்பூச நேரத்துல அடிவாரத்துல போய் சிக்கிட்டீங்க. சரியா? எப்படி இருக்கு இப்ப? டமார ஓசை கேட்டு 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 காதெல்லாம் புளிச்சு போய் தலைவலி வந்து முடியல இந்த சத்தம். அப்பா அப்ப முதல்ல கேட்கும்போது எப்படி இருந்தது? டன் 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 நக்கு நக்கு டன் 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 நக்கு நக்குன்னு போட்ட உடனே நமக்கே ஒரு ஆட்டம் வந்திருக்கும், ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும். அந்த இன்பம் அந்த 10 நாள் திருவிழா முடியறதுக்குள்ள துன்பமா மாறுதே ஏன்? சுவை விருந்து இன்பம்னா சாப்பிடும் போது மகிழ்ச்சின்னா அதே ஜீவகாந்தம் குறைந்த பின்னால ஏற்படுற முரண்பாடு இருக்கிறது இல்லையா? அது ஏன் குறைந்து போகுது? இப்ப கண் வழியா பார்க்கறது மகிழ்ச்சின்னா ஒரு நாளைக்கு 3 ஷோவும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கண்ணு தூக்கம் வேணும், ஆளை விடுன்னு சொல்லு. சரியா? இப்ப இதுதான் குறைந்து செல் பயன்பாட்டு விதின்னு சொல்லப்படுவது. என்னன்னு கேட்டா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிராற்றல் ஜீவகாந்தம் தன்மாற்றமாகி எனர்ஜியா சேமிக்கப்படுதுன்னு பேசணும் இல்லையா? அந்த தன்மாத்திரை அதுதான் என்ன ஆகுது? குறைந்து செல்லக்கூடியது. எனர்ஜி குறையும் போது அல்லது துய்ப்பிலையும் அளவு முறை மீறும் போது மாறும்போது எழும் பொருத்தமிலா உணர்ச்சியே தான் துன்பமாயின்றார். முதல்ல ஒரு வரி சொன்ன பாருங்க, அதனுடைய கம்ப்ளீஷன் இப்ப சொல்றேன். புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர்மயக்கம். அதே நேரத்துல அந்த இன்பம் எப்படி இருக்கு? அதை இன்பம் தொய்க்க 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 எழும் பொருத்தமிலா உணர்ச்சியே தான் துன்பமாகவும் மாறுகிறது. அதே ஸ்வீட் தான். ஏன் 5வது 6வது சீட்டு திணிச்ச உடனே வாந்தி எடுக்கிறான்? புரியுதுங்களா? ஏன்? இது பிடிச்ச பாட்டு தான், ஆனா ஓவர் சவுண்டு கேட்டா டெசிபல் தாங்க முடியல, ஆளை விடு தலைவலி வந்துருச்சுன்னு சொல்றான். கண்ணில் காட்சின்னா எவ்வளோ நேரம் பார்த்தாலும் அப்புறம் அசந்து தூங்கிறேன். ஏன் 3வது ஒரு படம் போட்டனே பார்த்தா என்னன்னு? தூங்க வேண்டாம், ஆளை விடுப்பா, கண்ணில் ஜீவகாந்தம் குறைஞ்சி போச்சுன்ற. இப்ப இதுதான் உயிராற்றல் ஜீவகாந்தம் பயோ கரண்ட்னு சொல்லக்கூடிய. இன்னைக்கு கூட அன்பர் ஃபோன் பண்ணி இதுக்கெல்லாம் ஆங்கில வார்த்தையும் அந்த விளக்கங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தார், சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி நாம் அன்றாடம் பயன்பெறக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய மின்சாரம் போன்ற ஒரு ஜீவகாந்த சக்தி என்று சொல்லக்கூடியது தன்மாற்றம் பெற்றுத்தான் புலன் வழி வெளியில போய் செயல்படுதுங்கிறதையும், அது அளவுக்கு மிகையாக துய்க்கப்படுகிற போது அதுவே டிமினிஷிங் லா ஆஃப் யூட்டிலிட்டின்னு பேரு, குறைந்த செல் பயன்பாட்டு விதி. குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன ஆகுது? இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி உங்களுக்கு உதாரணம் சொல்லவா? நீங்க தான் ரசிச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம். இப்போ முதுகை அரிக்குது. அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் முதுகை சொரிஞ்சு விடுங்க, ஏன்னா எனக்கு கை எட்டல. சொரிஞ்சு விடுறாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே, இன்னும் கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம் நடுவில், இந்த பக்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்க எதமா சொரிகிற வரைக்கும் என் கை எட்டல, அதனாலதான் அவங்க சொரிகிறாங்க. இதமா சொரிகிற, அன்பா சொரிகிற வரைக்கும், கரெக்டா சொரிகிற வரைக்கும் நல்லா இருக்கு, உண்டா இல்லைங்களா? அவங்க இப்ப கடுப்பாயிட்டாங்க. உன் கூட பெரிய வம்பு தாங்க முடியலையா அப்படின்னு கோவப்பட்டு இந்த நெகத்தோட வர்க்குன்னு எடுத்துட்டாங்க. இப்ப சுகம் எதுலடா இருக்குன்னு சொன்னா சொரியறதுல இருக்கு சுகம்னு ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? நமக்கு காலை அரிக்குது, சொரியறோம். அதே அங்கே ஏதாவது கம்பளி பூச்சி பட்டதுனால அரிச்சு அரிச்சு சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாவே போறது உண்டா இல்லையா? காலில் ஒரு கம்பளி பூச்சி பட்டுருச்சு, சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணா போறது உண்டு. அதே போலதான் நாக்கு என்ற கருவி. கரும்பு சாப்பிட்றீங்க, பொங்கலப்ப சாப்பிட்றீங்க இல்லையா? கரும்பு பிடிக்கும் இல்ல, அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடணும். அப்படி கடிச்சு மென்று அப்புறம் ஜூஸை முழுங்கிட்டு துப்பணும்.
இது மாதிரி இவ்வளோ பெருசு சாப்பிட்டீங்க, அப்புறம் இன்னொன்று இவ்வளோ பெருசு, அப்புறம் மூணாவது இவ்வளோ பெருசு சாப்பிடும்போது என்ன ஆச்சு? இப்போ வாயெல்லாம் எரிச்ச கண்டு போச்சு. உணவு சாப்பிட போறீங்கல்ல, அப்போ வாயெல்லாம் புண்ணா போச்சுன்னு ஏன் சொல்றீங்க? அங்கே உள்ள செல்கள் எனர்ஜி சப்ளை பண்ணி அது குறைந்து போய், இதுதான் லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி, குறைந்த செல் பயன்பாட்டு விதி. இது முதுமையில வர்றதையும் பார்க்குறோம். நோயாளியை பேசணும்ல, இளமை, நோயாளி, முதுமை. முதுமையில அப்ப அந்த ஆற்றல் குறைகிறது. இதுதான் தன்மாற்றம் பெறுவதில் உள்ள உயிராற்றல் இழப்பு என்று அறிக. சரியா? இப்ப உங்களுக்கு ஜீவகாந்தம் பற்றி விளக்கிட்டேன். இதே போல வான்காந்தம்னு ஒண்ணு இருக்கு. அது இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. அதோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்குரிய டெக்னிக் தான் தவம். தவம் பண்ணுன்னு உயிரை வாங்குறீங்களே, ஏன் தியானம் பண்ணணும், ஏன் தவம் பண்ணணும்னு நீங்க யாராவது கேட்டீங்கன்னா, இங்க அந்த நுணுகிய கிளான்ஸ்ல நின்று தியானம் பண்ணும்போது அது அங்க வான்காந்தத்தோட கனெக்ட் பண்ணி அங்கிருந்து சப்ளை வாங்கிக்கும். எப்படி? மின்சாரம், மின்னல் வெட்டும் போது மின்சாரம் தான் அதை எப்படி கீழே இறங்கி செயல்விளைவு பண்ணுது. ஒரு பச்சை மரத்துல இறங்கி கூட அந்த பனை மரம் அப்படியே எரியிற காட்சி நாம் பார்த்துருக்கோம். தென்னை மரம் எரியிற காட்சி. அப்போ அவ்வளவு பவரை அங்கே எர்த்து பண்ணுது இல்லையா? வேற எங்கேயாவது மொட்டை வெளியில் நிற்கிற ஆள் மேலே இறங்கினா அந்த ஆளையே கருகி போயிடுது. அப்போ அவ்வளவு பவர் அதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஜீவகாந்தம்ன்றது நம்ம கிட்ட இருக்கோம். அடுத்தது புலன் வழிதான் உயிராற்றல் செலவாகி அங்கே சென்சரி பர்செப்ஷனில் போய் வடைன்னு உடனே இப்போ உங்களுக்கு வடை ஞாபகம் வந்துருச்சா இல்லையா? மீண்டும் முந்தி பேசினப்ப நினைச்சிங்க, இப்போ நான் பேசணும்னு இப்போ வடைன்னு உடனே உங்கள் மனதில் வடையினுடைய வடிவம், பேரு, அந்த நிறம், அந்த வாசனை, சுவை, டேஸ்ட் பண்ணது எல்லாம் சேர்ந்து வெளிப்படுதா இல்லையா? இப்போ வடையை விட்டுருங்க. இப்போ இன்னொன்று முறுக்குன்னு சொல்லுங்க, இல்லை இன்னொரு பாயசம்னு சொல்லுங்க, ஏதோ ஒரு புது இன்னொன்று சொல்லுங்க. பாயசம்னு இப்போ சொன்னோடனே வடை போயிடுச்சு. பாயசம் பிக்சரைஸ் ஆகுதா இல்லையா நம்ம மனதில்? இதுதாங்க மனம் தொடர்புள்ள விஷயம், இயக்கம்ங்கிறது. இப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னன்னு கேட்டால், இப்போ அம்மா ஸ்வீட் கொடுத்த வரைக்கும் தானே சொன்னேன். அவங்க ரொம்ப அன்பானவங்க. அதனால அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு காஃபி ஒன்று ஜோரா, ஆஹா ஓஹோ பேஸ் காஃபின்னா நர்சூஸ் காஃபி தானே ஜோரா. இன்னைக்கெல்லாம் இன்ஸ்டன்ட் வந்துருச்சு. ஒரு ஜோரான கட்டியாக காஃபி. நான் கூட கடைக்கு போனேன், இங்கே கடைக்காரர்கிட்ட சொல்லுவேன், காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியாக போடுப்பாமே ஆஃபீஸில் ஜோக்குக்கு. என்னங்கன்னு பார்ப்பாரு. ஆமாம், இப்படி சாச்சா கீழே விடக்கூடாது, அவ்வளோ கட்டியாமே. அது மாதிரி இப்போ அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி கொடுத்தாங்க, கரெக்டாக கறந்து கூட. நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சுவைத்த உடனே நீங்கள் இனிப்பு சாப்பிட்டீங்கல்ல, 2-3 இனிப்பு சுவைத்தான, ஐயோ காஃபியில் சர்க்கரையே இல்லைங்கன்றீங்க. இல்லைங்கண்ணே, நான் காஃபியில் சர்க்கரை போட்டேனேங்கிறாங்க. காஃபியில் சர்க்கரையே இல்லைங்கன்றாங்க. அடாடா கொஞ்சம் இருங்க, என்ன உள்ளே போய் நம்ம எல்லாருக்கும் ஒரு காரம் கொண்டு வந்து தராங்க. இப்போ சேவரி இந்த காரம் கொடுத்த உடனே, இதை சாப்பிட்ட உடனே என்னாச்சு, நம்ம உடம்புல ஜீவகாந்தம் எழுச்சிப்பட்டு தானே செலவாகுதுன்னு சொன்னோம். அப்போ இப்போ அந்த இனிப்பு சாப்பிட்ட போது அதில் உள்ள 10 யூனிட் சர்க்கரை அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கு. நாக்கில் சுவை அரும்புகள் மூலமாக ரெடி ஆயிருக்கு. 10 யூனிட் தூக்கிற அளவுக்கு. புரியுதுங்களா? இப்போ சாதாரணமாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது இருக்கு. அப்புறம் கடைசியாக உள்ள போலங்கும் போது என்ன செய்யறோம், ஒரு ஊறுகாயை கேட்குறோம்ல, அது என்ன நாக்கில் வச்ச உடனே சுள்ளுன்னு ஏறுது. அப்போ மிச்சம் இருக்கிறது மோர் சாதமும் உள்ளே போயிடுது. சரியா? அது போல் இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சுவையினுடைய தன்மை வேகம் கூட கூட அதை ஈர்க்கின்ற தன்மை கூடுகிறது போல, இங்கே இந்த காரம் சாப்பிட்ட உடனே எழுச்சி பெற்ற ஜீவகாந்தம் குறைஞ்ச உடனே இப்போ காஃபி, அதே காஃபி தான் சாப்பிட்றீங்க. இப்போ சர்க்கரை சரியா இருக்கான்னு கேட்டால் இப்போ நல்லா கரெக்டாக இருக்கு. அப்போ அந்த சர்க்கரை என்னன்னா 1 யூனிட் அளவுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு காஃபி போட்டாங்க, 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போ அதை நீங்கள் சாப்பிட்டு என்ன சொன்னீங்க, காஃபியில் சர்க்கரையே இல்லைன்னு சொன்னீங்களே. இப்போ சரியா இருக்க எங்கேருந்து வந்தது? அதில் இருக்கிற 1-1.5 யூனிட் சர்க்கரை அளவுக்கு எழுச்சி பெற்ற அந்த 10 யூனிட்லேருந்து இறங்கி வந்த உடனே அதை உணர முடிகிறது. உண்டா இல்லையா?
இதுதாங்க தன்மாத்திரை என்று பேர். புரியுதுங்களா? அப்ப இங்க தன்மாற்றத்தையும் புரிஞ்சுக்கணும், தன்மாத்திரையும் புரிஞ்சுக்கணும். அதுல இன்பமா உணரப்படுவது நம்ம புலன் உணர்ச்சியும் நம்ம ஜீவகாந்தம் தான். இப்ப சொல்லுங்க, பொருள்கள்ல இன்பம் இருக்கா இல்லையா? பொருள்கள்ல ஸ்வீட்ல இன்பம் இருக்கா? இல்ல. உங்க ஜீவகாந்தத்தை பொறுத்துதான் அது வேலை செய்யுது. காஃபியில இன்பம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் தான் சக்கரை பத்தலைன்னு சொல்லி அம்மா கிட்ட திருப்பி விட்டீங்க, அதுலயும் இல்லை. அப்ப எதையுமே துய்க்க வேண்டும் என்று சொன்னால் புலனும் துய்க்கின்ற கருவியும் அதுல உள்ள செல்களும் அதுல உள்ள உயிராற்றலுடைய ப்ரொஜெக்ஷனும் வேணும். முதல்லயே சொன்னேன், கண் பார்வை இல்லைன்னாலும் தெரியாது, அந்த பொருள்ல ஒளிப்பட்டு கண்ணுக்கு வந்து சேரலைன்னாலும் தெரியாது. இப்ப கண் பார்வைங்கிறது என்ன? இன்னொரு புரியுற மாதிரி உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், நாம இப்ப கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம், எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. இப்ப இன்னொருத்தர் வர்றாரு, வந்து அங்க வந்து உட்கார்றாரு. நான் என்ன பண்றேன், உங்க முகம் பார்த்து பேசிட்டு இருக்கிற மும்மரத்தில் அவர் வந்ததே தெரியல. இப்ப நான் என்ன சொல்றேன், வந்தாரு, என் கண்ணில் பட்டுச்சு, ஆனா நான் சென்ஸ் பண்ணல. அப்புறம் என்ன சொல்ற, வாங்க வாங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்குறேன். ஏங்க நான் உள்ள வந்தது தெரியல. இல்லைங்க யாரோ வந்த மாதிரி இருந்தது, நான் தான் கவனிக்கல. இப்ப என்ன, கண் வந்தது, அவர் வந்ததை பார்த்துருச்சு, அவர் வந்தது ஏதோ வந்த மாதிரி இருந்தது, ஆனா சென்ஸ் பண்ணல. அப்ப இப்ப கண்ணும் இருக்கு, காட்சியும் இருக்கு, அதை உணரவே இல்லை, அப்ப ப்ரொஜெக்ஷன் ஆகல. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அப்ப ஸ்வீட்ல மகிழ்ச்சி இல்லை, சினிமா பார்க்கறதுல மகிழ்ச்சி இல்லை, பாட்டு கேட்கறதுல மகிழ்ச்சி இல்லை, மெய் உணர்வு புலன் என்னும் மகிழ்ச்சியில மகிழ்ச்சி இல்லை. இப்ப இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐந்தின் மூலமாக வெளியில வந்து அனுபவிக்கும் போது மகிழ்ச்சி இல்லை. நம்ம எனர்ஜெட்டிக்கா இருந்தாதான் மகிழ்ச்சிங்கிறத புரிஞ்சுக்கிற இடம் எப்பன்னா, முதுமையில வந்த போது என்ன 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் அது எல்லாம் ஒரு அளவிலோடு தான் நம்ம இது பண்றது. அப்புறம் மரணத்தின் போது எதையும் கொண்டு போக போறதில்லை. நீ இவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கி வச்ச ஒரு பெரிய ஃபாரின் வண்டி, 2 வீலர், இல்லைன்னா காரு, இல்லைன்னா ஏதோ ஒரு பொருள், இல்லை பட்டு புடவை, என்ன வாங்கி வச்சிருந்தாலும் எதையாவது போறப்ப கொண்டு போக முடியுமா? இதையெல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற அறிவு தான் இங்கே தெய்வமாக இருந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? அப்ப இதை தான் நம்ம இங்க தன்மாத்திரை என்பதும் புலன் இன்பம் என்பதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில தான் அன்பர்களே, இந்த ஆற்றல் அதுதான். இப்ப பெண்கள் சொல்லுவாங்க, என் கைக்கு மாவு நல்லா புளிக்கும்னு பெருமையா சொல்லிக்குவாங்க. ஆனா யாருக்கு அவங்க உடம்புல ஜீவகாந்தம் ஆரோக்கியமா இருக்கோ அப்ப அந்த மாவு புளிச்சு போகாது. புரிஞ்சுக்கோங்க. தவம் பண்ணி நீங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, அப்போ உங்க தவ சக்தி, நீங்க உப்பு போட்டு மாவு கரைச்சி வைக்கிறீங்க இல்லையா, அது சீக்கிரம் புளிச்சு போகாது. அப்ப புளிக்கலைன்னா உங்க கையில இருந்து நல்ல ஆற்றல் அங்க போயிருக்குன்னு அர்த்தம், அது புளிச்சு போகலை. சில பேருக்கு புளிச்சு போகுதுன்னு ஒரு கதை சொல்றீங்கல்ல, அது என்னன்னா, ஜீவகாந்தம் குறைவா இருந்தா அவங்களுக்கு அது சீக்கிரம் புளிச்சு போகும். அது கெட்டு போகிறதுக்கு, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அது புளிச்சு போகிறதுக்கு அது ப்ராசஸ் பண்ணிக்க முடியுதுன்னு அர்த்தம். உங்க ஜீவகாந்தம் அது தடுக்கலைன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் கைராசி டாக்டர்னு சொல்றது கூட இல்லைங்களா. டாக்டர்கிட்ட போனா அவர் கைராசி ஒரு தடவை வைத்தியம் பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்றது, இல்லைன்னா தொட்டது துலங்கும்னு சொல்லுவாங்க. என்ன? ஆமா, வியாபாரத்துல முதலா அந்த ஆள் வந்து வாங்கிட்டு போனாரு, இவ்வளவு வியாபாரம் சிறப்பா இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்களா இல்லையா? அதுதான் தொட்டது துலங்கும். இல்லைன்னா பைபிள்ல கூட இயேசுநாதர் வந்து நோயாளிகளை தொட்டார், தொட்ட உடனே நோய் குணமடைந்ததுன்னு வருது. ஞானியர்கள் கூட இல்லையா உங்களை பிளஸ் பண்றாங்க, அப்படி பிளஸ் பண்ணும்போது நமக்கு நல்லது நடக்குதுன்னு ஃபீல் பண்றோமா இல்லையா? நம்ம பெரியவங்க பெத்தவங்க வச்சுக்கோங்களேன், ஏன் எங்கேயோ ஞானிகிட்ட எல்லாம் போகணும்? நம்ம பெரியவங்க பெத்தவங்களை விட நம்ம வேற யார் சிறப்பானவங்க? நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. இப்போ அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க, அவங்க மனதார என்னைக்கு நல்லா இருப்படா தம்பி, நீ சௌக்கியமா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, உனக்கு குறையே இல்லை, நீ நல்லா இருப்பேன்னு மனதார வாழ்த்துறாங்க இல்லையா? அது ஒரு பெரிய ட்ரெஷர் என்பதை நாம் அறிவோம். இதே போலத்தான்
முரண்பாடுடைய எண்ணங்களை கொண்டுகின்றவரை சந்திக்கும் போதும் நம்மால் உணர முடியும். இங்க உள்ளுணர்வு தெளிவாக இருந்தா அவங்க ஏதோ பார்வையும் பேச்சும் சரியில்லையே நினைப்போமா இல்லையா? சரியா? இதான் கண் திருஷ்டின்னு சொல்றோம். ஆங்கன்னு பார்த்தாங்க, எனக்கு இங்க வழங்காம போச்சுன்னு சொல்லுவோம். என்னை பொறுத்தவரையில நானும் கூட இந்த ராகு காலம், யமகண்டம், நல்லது கெட்டது, குறுக்க போனா ராசி பலன், பள்ளி சொல்லும் பலன் எதையுமே நான் எடுத்துக்க மாட்டேன். புரியுதுங்களா? ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த ஒண்ணு மட்டும், கண் திருஷ்டிங்கிறத மட்டும் நான் அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கேன். சரியா? அப்படி அதுபோல இங்கே நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியை நல்ல முறையில இம்ப்ரவைஸ் பண்றதுக்கு தான் தவம். சரி, அந்த இம்ப்ரவைஸ் பண்ணி நல்ல எனர்ஜி சேவ் ஆயிருக்கு. அதை செல்கள்ல கொண்டாந்து பழகணும் இல்ல, அதுதான் தவ சக்தியை உடல் முழுவதும் பரவுகிறோம்னு சொல்லி ஒரு நிமிடம் அதை கவனிச்சு பழகிறோம். புரியுதுங்களா? அப்படி கவனிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, எங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கோ, கண்ணுல கண் பார்வை கொஞ்சம் சரியில்லை, இப்போ பஞ்சேந்திரிய தவம் செய்யும்போது கண்ணு நல்லாகுது, காது நல்லாகுது, நாக்கு, தோள்பட்டை இல்லை எங்கேயா வலி இருக்கு, அது கியூர் ஆகும். அதனால்தான் விபாசனா தியானம் சொல்லும்போது நீ எங்க வலிக்குதோ அதை கவனிச்சுட்டு கிராஸ் பண்ணி போயிடுங்க. ஆனா இங்க எனக்கு முட்டி வலிக்குது, அது சரியாகணும்னு மட்டும் தனியா நினைக்காதீங்கன்னு சொல்லுவா. இது நான் அனுபவத்தில் வரும். ஏன்னு சொன்னா அதுல ஒரு நம்ம வில்லன் விஷ் வரும்போது அது இடர்பாடுடைய விருப்பமாகிறது. வில்லன் விஷயம் இல்லாம நான் ஆற்றல மட்டும் பரவறேன் அப்படிங்கிறது. அதாவது ஈச் அண்ட் எவரி செல்ஸ் ஆஃப் தி பாடி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் உள்ள கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? தவம் பண்ணி பார்த்துருக்கீங்க இல்லையா? பஞ்சேந்திரிய தவம், எல்லா தவமும் இருக்கு. சரி, அப்போ ஒவ்வொரு தவங்கள்லையும் அந்தந்த உறுப்புகளின் மீது தவம் செய்கிற போது மெய் உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக தோல் முழுவதும், வாசனை உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக மூக்கின் உள்ளும் புறமும், சுவை உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக நாக்க மேலெண்ணத்துல வைத்து வாய் முழுவதும், கேட்டல் உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக 2 செவிப்பறையும் ஒரு கோட்டால் இணைத்து அது, பார்வை உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக 2 கண்ணு மூடி இருந்தா கூட 2 விழி பாப்பாவும் ஒரு ஒளிக்கோட்டால இணைத்து அந்த கோட்டின் மீது தவம்ன்றது பஞ்சேந்திரிய தவம்ன்றது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்புறம் ஆங்கினி துரியம் பண்ணி தவம் முடிச்சு அடுத்த வாரம் பஞ்சேந்திரிய தவம் செய்யும். சரியா? அப்படி அப்ப அந்த தவத்துல என்ன ஆகுது, அந்தந்த இந்திரியங்கள்ல நாம கான்சென்ட்ரேட் பண்ணி போறத சமண மதத்திலையும், அது ஜைன மதம்னு சொல்லுவாங்க இல்லையா, மகாவீரர் வர்த்தமானர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுலேயும் உடல்ல உள்ள உள்ளுறுப்புகளை எல்லாம் ஊன்றி கவனித்து எனர்ஜி களமாக மாத்துறத சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம மகர்ஷி ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் வேண்டாம், உங்க மனோசக்தி அதிகப்படுத்தணும்னா கரும்புள்ளி பயிற்சி, தீப ஒளி பயிற்சி, கண்ணாடி பயிற்சின்னு உண்டு. ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்னு மகர்ஷியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாமும் புரிந்து அதை தெரிந்து பயன் செய்ய வேண்டும். எப்படி ப்ரொசீஜரோ அதுபடி செய்யணும். குருவனுடைய கண்காணிப்புல தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்னு வைங்க, அப்புறம் முரண்பாடுகள் வந்தா நாம பொறுப்பு இல்லை. அதனால புக்கில் படிச்சுட்டு நானும் பயிற்சி பண்ணேன்னாக்கா, புக்கில் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது உண்டு. அதை மகரிஷிகிட்ட தான் முறைப்படி நான் வாங்கிட்டேன். அதில் என்ன சிறப்புன்னா, முரண்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பெருக்கம் பண்ணிட்டு அந்த செலவு நிலையில வேற ஒன்றுலையோ முரண்பாடு வந்தா யார்கிட்ட போய் சரி பண்றது? அந்த புக்கில் போய் வாத்தியார் புக்கு ஆசிரியர்கிட்ட போய் நீ புக்கில் போட்டிருக்க எப்படி பயிற்சி நான் பண்ண எனக்கு கேடு வந்துருச்சுன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியும். அதனால தான் குரு மூலமாக பயிலுதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படி நல்ல ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணுங்க. சரி, பண்றீங்களா? உங்களுதான் பண்ணணும். பண்ணிட்டு இந்த பயிற்சி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா தவம் பண்ணீங்க, கையை மூடி இருக்கீங்க. என்ன பண்றீங்க? இப்ப புரோசரி கையில எனர்ஜி இப்ப களமாகிறது. அப்படியே தலை உடம்பு பூரா தடவை. சரி, இதை அப்படியே முடிச்சுக்கோங்க. இப்ப நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கை இப்படி குவிச்சுக்கோங்க. வலது கை மட்டும் போதும், வலது கை மட்டும் போதும். அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி வலது கையை கவனிங்க. இப்போ நல்லா உங்கள் கையில் விறுவிறுன்னு எனர்ஜி ஃபோர்ஸு குவிஞ்சிருக்கிறத உணர முடியுது இல்லையா?
இப்போ அதை நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ 2 கையையும் இப்படி வச்சுக்கோங்க. 2 கையும் இப்படி எடை போடுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்க, இந்த கையில் அழுத்தம் அதிகமாக இருக்கா, இடது கையில் அழுத்தம் கம்மியாக இருக்கும். இந்த கை தானே மூடி இருந்தீங்க, வலது கையை. இந்த கையில் ஒரு ப்ரெஷர் கிடைக்குதா, இந்த கை வெயிட் கம்மியாக தெரியுதா இல்லையா? சரி, அதே போல் 2 கையும் இப்படி வைங்க. இப்படி சேர்த்து குவித்து விரித்து குவித்து விரித்து கவனிங்க. 2 கைக்கடையில் ஒரு எனர்ஜி, உங்கள் ஜீவகாந்தம் அது உணர முடியுதா? கைக்கடையில் டிரான்ஸ்மிட் ஆகுதா? பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி 2 கைக்கடையில் கொஞ்சம் கிட்ட வாங்க, தூரம் வாங்க. அப்போ தான் அந்த வித்தியாசம் தெரியும். கிட்ட வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும், தூரம் வந்து குறையும். கிட்ட வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும், தூரம் வந்து குறையும். நல்லா தேசனரி புரியுதுங்களா? இதுதான் நம்ம உடம்புல ஜீவகாந்தம் இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம். இது பயிற்சியில் அறிகின்ற உதாரணம். இப்போ கையில ஆற்றலை குறையும். அதான் தவத்தை செய்து உடம்பு பூரா தடவை சொல்றதுக்கு காரணம். இஸ்லாமியர்கள் கூட நமாஸ் முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, கையை இப்படி வச்சு தானே ப்ரே பண்ணுறாங்க. ஆற்றலை வாங்கிட்டாச்சு. இப்போ அதை உரசி முகம் மற்றும் தலை உடம்பு பூரா தடவுறாங்கல்ல இஸ்லாத்துலேயும். அதுவும் இதே தான் தாற்பயம். அப்போ வான்காந்தத்தை வாங்கி ஜீவகாந்தத்திலையும் கனெக்ட் பண்ணி உடம்புல உள்ள செல்களுக்கு ஆற்றல் கொடுத்து பழகணும். இதை செய்யலைன்னா என் உடம்புல ஜீவகாந்தம் இருக்கு, எனக்கு என்ன தெரியும், இவர் என்னமோ சொல்றாருன்னு சொல்லிட்டு போவீங்க. அதனால ஜீவகாந்தம் தான் நம்முடைய உயிராற்றலுடைய தெளிவு. ஜீவகாந்தத்தை உணர்வதுதான் தன்மாற்றம். உணவு, நீர், காற்று, விண்துகளிலிருந்து பெறுதல். அதை உணர்வதற்கான பயிற்சி முறைகளிலே புலனின்பங்கள் என்பது இன்பம் அந்த ஸ்வீட்ல இல்லை, இன்பம் அந்த காட்சியில இல்லை, இன்பம் அந்த இசையில இல்லை. புரியுதுங்களா? அந்த உணர்வுல புலன் உணர்வுகள்ல இல்லை. இன்பம் எங்கன்னா நம்ம கிட்ட தான் அந்த துய்க்கின்ற எனர்ஜி சம்மந்தப்பட்டது, ஜீவகாந்தம் சம்மந்தப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ தன்மாற்ற முறையாக நிகழ்கிறது. இது இயற்கை தந்த வரப்பிரசாதம். அப்போ நாமும் இயற்கையோடு ஒட்டிய வாழ்க்கை. என்ன, புரோட்டா சாப்பிடாதீங்க, சாலையோர கடைகளில் அது என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடாதீங்க, அதுக்கு பேர் ஜங்க் ஃபுட்டுன்னு பேர், தெரியுமா? வண்டி ஓரங்களில் போட்டுக்கிட்டு விற்கிறாங்கல்ல, அது பேர் என்ன, ஜங்க் ஃபுட்டுன்னு பேர். ஜங்க் ஃபுட்னா என்ன அர்த்தம்? குப்பை உணவுன்னு அர்த்தம். ஜங்க் ஃபுட்னா என்ன அர்த்தம் தமிழில்? குப்பை உணவு. புரோட்டா குப்பை இல்லாமல் வேற என்ன? அது எந்த சத்தம் கிடையாது, இருக்கிறதுலே மோசமான. ஆனால் அதுதான் தமிழ்நாட்டின் விருப்பப்பட்ட உணவாக இருக்கு. அந்த டைம் போய் 12 மணிக்கு போய் திம்பான், செரிக்குமானும் செரிக்காது. புரியுதுங்களா? ஏன்னா ஜீரண சக்திக்கு ஓய்வு கொடுக்குற நேரம் ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் தின்னுட்டு வயிற்றில் வயிற்று போட்டால் வம்பு பண்ணும். எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மகிட்ட இருக்க ஜீவகாந்தத்தை உணர வேண்டும். தன்மாற்றம் பெறுகிறது, தன்மாத்திரையாகிறது. அதில் பொருத்தமில்லா உணர்ச்சியே துன்பமாகிறது. அப்போ ஜுரக்காரனுக்கு உணவு பிடிக்கலை, ஏற்கலை. எனர்ஜியாக இருந்தான்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் உணவை நல்லா இட்டு கட்டுமா. அப்போ இன்பம் பொருள்களில் இல்லை என்ற பேசிஸை புரிய வச்சது தான் என்னுடைய இந்த நூல், பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ற நூலில். இதை 3வது தலைப்பாக இன்றைக்கு பேசுகிறோம் இல்லையா? ஒரு தலைப்பாக பார்த்துட்டு இருக்கோம். இது தொடர் தலைப்பு. இந்த தலைப்பில் புலன் இன்பங்களும் பஞ்சதன் மாத்திரையும் என்ற தலைப்பு 3வது தலைப்பை பேசியிருக்கிறேன். அடுத்த தலைப்பை அடுத்த வாரம் தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி தானே? நல்லா இருக்கு இல்லையா? நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ மனதார வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மோகனாமா வந்திருக்கீங்க போலக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.